வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம வாழைத்தண்டு சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். எப்பவும் பொரியல் சூப்பு இப்படி தானே செய்வோம். இப்போது சாம்பாரும் செய்யலாம். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். ஒரு வாழைத்தண்டு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். இதை நான் சாம்பாருக்கு எப்படி தேவையோ அதை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் பருப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அது கூட அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளி, வெங்காயம், மிளகா மூணுத்தையும் போட்டு நல்லா குக் ஆகட்டும். பருப்பு வேகிற கேப்பில் வாழைத்தண்டை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போது 80% பருப்பு மலர்ந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம கழுவி அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா வாழைத்தண்டு, அதை எடுத்து அதில் போடுறோம். அப்புறம் அது கூட ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், மல்லி, மிளகாய், மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாத்தூளை போட்டு நல்லா வேக வைக்கிறோம். வெந்துக்கிட்டு இருக்கிறப்பயே நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற்றணும். புளி ஊற்றினதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் தேங்காயும் சோம்பும் போட்டு ஒரு அரை பத்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். வாழைத்தண்டு நல்லா வெந்துடும். அப்படி இல்லைன்னா எடுத்து உடச்சி பாருங்கள். உடச்சி பார்த்திங்கன்னா நல்லா வெந்த மாதிரி இருக்கும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு நம்ம கடுகு போட்டு தாளித்து அதில் ஊற்றுறோம். அப்புறம் இறக்குறப்ப கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு இறக்கிடுங்க. சுவையான வாழைத்தண்டு சாம்பார் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.